குந்தன் என நீளும் நவீன ரக அணிகலன்களை வீட்டிலிருந்தே செய்து வருமானம் சம்பாதிப்பது பற்றி இந்த வார சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். இது போன்ற நகைகள் ஏற்கனவே பிரபலமாக உள்ள நிலையில் மக்களிடம் தற்போது அதிக வரவேற்பு பெற்று வரும் அணிகலன்கள் பற்றி பார்க்கலாம். தங்கத்தைப் போல நமது பாரம்பரியத்தில் பின்னி பிணைந்தது பட்டு. ஆடைகள் மட்டுமல்ல, தற்போது அணிகலன்களும் கூட பட்டு நூலில் செய்யப்படுகின்றன. சில்க் த்ரெட் ஜுவல்லரி என அறியப்படும் இவற்றுக்கு தற்போது இளம் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளதாக கூறப்படுகிறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சில்க் த்ரெட் விரும்புகிறாங்க. மேட்சிங்காக சாரீக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, குர்த்தீஸ்க்கு அதுக்கு மாதிரி போடுறதுக்கு அந்த ஈவன் இப்போ பேங்கிள்ஸ் கேர்ள்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பேங்கிள்ஸ் கொஞ்சம் கிரேஸ் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே மேட்சிங் பேங்கிள்ஸ் தான் விரும்புகிறாங்க. நார்மலாக இப்போ அந்த ஆன்டிக் மாடல் அதிலலாம் பேங்கிள்ஸ் வராது. அப்போங்கும்போது அவங்க மேட்சிங் சில்க் த்ரெட்டில் விரும்பணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ எல்லாருமே சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பேங்கிள்ஸில். பேங்கிள்ஸ்ன்னு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்னு எடுத்திங்கன்னா ஒரு 5 வெரைட்டிஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 வெரைட்டி நீங்கள் பண்ணலாம். பேசிக்காக ஒரு சில்க் த்ரெட் ஜுவல்லரின்னு நீங்கள் கற்றுக்கிட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கிரியேட்டிவ்னஸை வச்சு நீங்கள் நிறைய டெவலப் பண்ணிக்க முடியும் உங்களால். மற்ற ஃபேஷன் நகைகளை விட சில்க் த்ரெட் நகைகளை செய்வது மிகவும் எளிது. விரைவாக செய்ய இயலும். கண்ணை கவரும் வண்ணங்கள் கொண்ட இந்த ஆபரணங்களை செய்ய மிக குறைவான முதலீடு போதும். அதே சமயம் கணிசமான லாபம் வைத்து இவற்றை விற்க முடியும் என்கின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள். உங்களுக்கு ஒரு பேங்கிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேங்கிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் 5 ருபீஸ் தான் வரும். நீங்கள் அதே பேங்கில் 100 ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஒரு த்ரெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இப்போ நார்மலாக அந்த ஒரு த்ரெட்டுக்கும் அந்த பேங்கிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 15 ருபீஸ் தான் வரும். பட் ஆனால் நீங்கள் அந்த த்ரெட்டை அதே நீங்கள் பேங்கிளாக கன்வெர்ட் பண்ணும்போது 80லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டுக்கே நீங்கள் சப்ளை பண்ண முடியும். எல்லாருமே சில்க் த்ரெட் மேட்சிங்காக சில்க் த்ரெட் தான் இன்றைக்கி ட்ரெண்டு. இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டிங்லேருந்து எல்லாமே சில்க் த்ரெட் பேங்கிள்ஸும் ஃபேஷன் ஜுவல்லரி தான். இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் தான். காது, கழுத்து, கையில் அணியும் ஃபேஷன் நகைகளே பிரபலமாக இருந்து வந்த நிலையில் தற்போது காலில் அணியும் கொலுசுகளிலும் புதுமை குடிபுகத் தொடங்கிவிட்டது. பளபளப்பான கிறிஸ்டல் மணிகள் உள்ளிட்ட பொருட்களில் செய்யப்படும் கொலுசுகளுக்கு அதிக வரவேற்பு உள்ளது. கிறிஸ்டல் கொலுசில் கொஞ்சம் கிரேஸ் அதிகம். இப்போ குந்தன் கொலுசு போடலாம், உங்களுக்கு கிறிஸ்டல் கொலுசு போடலாம், கும்கி கொலுசு போடலாம், ஸ்ட்ரெச்சபிள் கொலுசு போடுறாங்க. உங்களுக்கு ஈஸியாக இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ருபீஸ் தான் ஆகும். நீங்கள் வாங்கி ஒரு கொலுசு பண்ணுறதுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் ஆகும். ஆனால் நீங்கள் சேல் பார்த்தீங்கன்னா 150 to 300 வரைக்கும் உங்களால் தாராளமாக சேல் பண்ண முடியும். வீட்டில் இருந்தே உங்களால் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ஒரு பொருளாதாரத்தால் உங்களால் கண்டிப்பாக வர முடியும். இப்போ மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு மட்டுமே பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 வரைக்கும் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு எனக்கு இப்போ ஒருத்தருமே 10 கொலுசு 15 கொலுசுன்னு வாங்கி போடுவாங்க. ஏன்னா கலராக ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ போடணுங்கிறது எல்லாரோட ட்ரெண்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கொலுசு இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் உள்ளது. மக்களின் மாறும் ரசனைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப புதிய புதிய வடிவங்களில் நகைகளை அறிமுகப்படுத்துவதே இத்தொழிலில் நீடித்திருப்பதற்கான தாரக மந்திரமாக கூறப்படுகிறது. ரெண்டுமே இருக்கணும். நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கலெக்ஷன் இருந்தால் தான் நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ கஸ்டமர் நீடும் தெரிஞ்சிருக்கணும், உங்ககிட்ட கலெக்ஷனும் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டுமே இருக்கணும். இப்போ ஒரு கஸ்டமரை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன மாதிரி தேவைப்படும். அவங்களுக்கு ஒரு கஸ்டமரை பார்த்தோன்னே இவங்க இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் தான் போடுவாங்க, இவங்க இப்படி தான் லைக் பண்ணுவாங்க, இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே இருக்கணும். வீட்டில் உள்ள பெண்கள் தனியாக மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தொழிலை செய்வது மூலம் தொழிலை சற்றே பெரிய அளவில் செய்ய முடியும். வருவாயையும் அதிகரித்து கொள்ள முடியும். இது தவிர கல்லூரி மாணவியரும் பகுதி நேரமாக இதை செய்து வருமானம் ஈட்ட முடியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுகன்யா மற்றும் வேல்சங்கருடன் சேஷகிரி.